வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் ஈரானுடன் நடத்திய 12 நாள் போரின் போது இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட ஏவுகணை உற்பத்தி தளங்களை ஈரான் மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கியுள்ளது என்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் ஒரு முக்கிய கருவி இன்னமும் இருப்பதாக தெரியவில்லை. அது ஏவுகணைகளுக்கு திட எரிபொருளை உற்பத்தி செய்ய தேவையான மிக்சர் எனப்படும் பெரிய கலவை கருவிகள். ஏவுகணை திட்டத்தை மீண்டும் உருவாக்குவது ஈரானிய இஸ்லாமிய குடியரசிற்கு மிக முக்கியமானது. காரணம், ஈரான் இஸ்ரேலுடன் மற்றொரு சுற்று போர் நடத்தக்கூடும் என்று நம்புகின்றது. இஸ்ரேலுடன் நடந்த போர் ஈரானின் முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்த பின்னர் ஈரானின் கைவசம் உள்ள சில ராணுவ தடுப்புகளில் ஏவுகணைகளும் ஒன்று. பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் ஏவுகணைகளை தயாரிக்க மிக்சர்களை பெறுவது டெஹ்ரானுக்கு ஒரு முன்னுரிமை குறிக்கோள் என்று கூறினார்கள். முக்கியமாக இந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் ஈரான் மீது மீண்டும் விதிக்கப்பட்டால் அதன் பின் மிக்சர்களை வெளிநாடுகளில் வாங்குவது கடினமாக போய்விடும். ஐநாவால் விதிக்கப்படும் தடைகள் ஏவுகணை திட்டத்தின் எந்த ஒரு வளர்ச்சியினையும் பெற நடவடிக்கைகளையும் தண்டிக்கும். புதன்கிழமை ஐநா பொது சபையில் உரையாற்றிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான், இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தனித்தனியாக குண்டு ஏவியது ஆகியவை அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு கடுமையான அடியை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். கோல் மிக்சர்கள் அல்லது பிளானட்னரி என்று அழைக்கப்படும் இந்த இயந்திரங்களில் கோள்களை சுற்றி வருவது போன்ற ஒரு மைய புள்ளியை சுற்றி சுழலும் பிளேட்களை கொண்டுள்ளன. இவை உபகரணங்களை விட சிறந்த கலவை செயலை வழங்குகின்றன. ஈரான் அவற்றை சீனாவில் இருந்து வாங்கலாம். நிபுணர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் கடந்த காலத்தில் ஈரான் ஏவுகணை எரிபொருளை தயாரிக்க தேவையான பொருட்களை மற்றும் பிற பாகங்களை சீனாவிடமிருந்து வாங்கியதாக கூறுகிறார்கள். ஈரானிய ஏவுகணை தளங்களை ஆய்வு செய்த ஜேம்ஸ் மார்டின் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஆய்வுகளுக்கான மையத்தின் ஆராய்ச்சியாளர் சாம்லேர் கூறிய போது, கோல் கலவைகள் போன்ற சில முக்கிய உபகரணங்கள் ஈரானியர்களால் மீண்டும் பெற முடிந்தால் ஈரானில் அந்த உள்கட்டமைப்பு இன்னமும் உள்ளது, அது மீண்டும் செயல்பட தயாராக உள்ளது என்று கூறினார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் ஈரானிய ஏவுகணை திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்பு செய்யப்படும் முயற்சிகள் குறித்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. திரவ எரிபொருளை பயன்படுத்தும் ஏவுகணைகளை விட திட எரிபொருள் ஏவுகணைகள் வேகமாக ஏவ முடியும். திரவ எரிபொருள் பயன்படுத்தும் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன் கணிசமான நேரம் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த நேரத்தில் எதிரியின் ஏவுகணை இந்த ஏவுகணையை அழித்து விடலாம். அது இஸ்ரேலுடனான போரின் போது ஈரானில் நடந்தது. திட எரிபொருளை பயன்படுத்தும் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் வெளியே எடுத்து ஏவிவிட முடியும். ஈரான் டெஹ்ரானுக்கு வெளியே உள்ள 2 தளங்களான கோஜிர் மற்றும் பார்ச்சினிலும் தலைநகரிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள ஷாரூடிலும் ஏவுகணைகளுக்கான திட்ட எரிபொருள் உற்பத்தி தளங்களை வைத்திருக்கின்றது. கடந்த போருக்கு முன்பே அந்த தளங்கள் அனைத்தும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகின. ஜூன் மாதத்தில் போரின் போது தாக்குதல்கள் மிக்சர்களை வைத்திருந்த கட்டடங்களை அழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. அதிலிருந்து உபகரணங்கள் ஏவுகணை எரிபொருள் சமமாக சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவைப்படுகின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலால் தாக்கப்பட்ட பிற தளங்களில் மிக்சர்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அடங்கும். இந்த மாதம் எடுக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்ட பிளானட் லேப் செயற்கைக்கோள் படங்கள் ஈரானின் பார்ச்சின் மற்றும் ஷாரூட் உற்பத்தி தளங்களின் கட்டுமானத்தை காட்டுகின்றன. இரு இடங்களிலும் கலவை கட்டிடங்கள் மறுகட்டமைப்பு நடந்து வருவதை காட்டுகிறது என்று லைர் கூறினார். ஈரான் அவற்றை கட்டும் வேகம் டெஹ்ரான் அதன் ஏவுகணை திட்டத்தில் வைத்துள்ள முக்கியத்துவத்தை காட்டுகின்றது. ஈரானின் குண்டுவீச்சுக்குள்ளான அணுசக்தி தளங்களில் இதுவரை இதே அளவிலான வேக மீள் கட்டமைப்பை காணவில்லை. 12 நாள் நடந்த போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் 574 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. போருக்கு முன் நடந்த 2 தாக்குதல்களை ஈரான் மேலும் 330 ஏவுகணைகளை ஏவியது. ஈரானின் மொத்த ஆயுத கிடங்கு இஸ்ரேலிய ராணுவம் சுமார் 2500 ஏவுகணைகள் என்று மதிப்பிட்டிருந்தது. போருக்கு முன்பு ஈரான் ஒரு மாதத்திற்கு 200க்கும் மேற்பட்ட திட எரிபொருள் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் பாதையில் இருந்தது என்று ஜேம்ஸ் மார்டின் மையத்தின் ஆய்வாளர் கார்ல் ஸ்பார்கின் கூறினார். அந்த வேகமான உற்பத்தி திறன் காரணமாகவே இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலையை குறிவைத்து தாக்கியது. ஈரானின் ஏவுகணை உற்பத்தியில் கலப்பது, அதாவது மிக்சர் மூலம் மிக்சிங் செய்வது ஒரு தடையாக இருக்கின்றது. ஈரான் தமது மிக்சிங் பிரச்சனையை தீர்க்க முடிந்தால் மீண்டும் அதிக அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கிவிடும். ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அஜீஸ் நசீர்சாதே டெஹ்ரானில் இப்போது மேம்பட்ட வெடிப்பு முனைகளுடன் கூடிய புதிய ஏவுகணைகள் இருப்பதாக சமீபத்தில் கூறினார். இஸ்ரேலுடனான 12 நாள் போர் எங்கள் முன்னுரிமைகளில் சிலவற்றை மாற்றியுள்ளது என்று கூறிய அவர், அதிக துல்லியம் மற்றும் அதிக செயற்பாட்டு திறன்களை கொண்டு ராணுவ உபகரணங்களை தயாரிப்பதில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்துகிறோம் என்றார். ஈரான் மிக்சர்கள் மற்றும் திட எரிபொருளை உருவாக்க ரசாயனங்களை பெற சீனாவை நம்பியிருக்க முடிவு செய்யலாம்.
கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஈரானில் உள்ள ஒரு துறைமுகத்தில் பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. குறைந்தது 70 பேரை கொண்டு அந்த பெரிய வெடி விபத்தை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயனங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அப்போது பேசப்பட்டது. அந்த வெடி விபத்து எப்படி நடந்தது, வெடித்த எரிபொருள் என்ன என்பது குறித்து ஈரான் இன்னமும் விளக்கவில்லை. அது ஈரானுக்குள் நடத்தப்பட்ட ஒரு மொசாட் ஆபரேஷன் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இப்போது கூறப்படுகின்றது. வெடிப்பு நடந்த சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு ஈரானுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை எரிபொருளுக்கு தேவையான ரசாயன பொருட்களை வழங்கியதாக கூறி இரு சீன நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இதற்கிடையில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து சுமார் 170 கிலோமீட்டர் வடக்கே மஸ்யாப் நகருக்கு அருகில் உள்ள ஒரு நிலத்தடி பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு நிலையத்தில் ஒரு மிக்சர் இருப்பதை மொசாட் தெரிந்து கொண்டது. அது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தரையடி ஆயுத தொழிற்சாலை. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த தரையடி ஆயுத தொழிற்சாலை இஸ்ரேலிய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு சோதனையிடப்பட்டது. சோதனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட புகைப்படம் ஒரு மிக்சரை காட்டியது. இது சீன நிறுவனங்களால் விற்கப்பட்ட மிக்சருடன் ஒத்திருந்தது. ஈரானிய ஜனாதிபதியும் ராணுவ அதிகாரிகளும் இந்த மாத தொடக்கத்தில் சீனாவில் வெற்றி தின அணிவகுப்புக்காக பெய்ஜிங்குக்கு பயணம் செய்தனர். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் பெசிஸ்கியான் என்ன கூறினார் என்பது குறித்து ஈரானிய அரசாங்கம் விரிவான தகவல் எதையும் வெளியிடவில்லை. மேலும் சீன அரசு ஊடகங்கள் டெஹ்ரான் உதவி கேட்டதற்கான எந்த அறிகுறிகளையும் வழங்கவில்லை. டெஹ்ரானுக்கு சீனா மிக்சர்கள் மற்றும் ஏவுகணை எரிபொருள் மூலப்பொருட்களை வழங்குகிறதா என்ற கேள்விக்கு சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. அந்த நேரடி கேள்விக்கு அவர் கொடுத்த மழுப்பலான பதில், சீனா தனது தேசிய இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் ஈரானை ஆதரிக்கிறது என்பதுதான். அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரிப்பது குறித்து சீனா ஆழ்ந்த கவலை வைத்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். வாஷிங்டனை தளமாக கொண்ட ஹட்சன் நிறுவனத்தின் மூத்த உறுப்பினரான கசப்போக்கு பெய்ஜிங் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு வழிகாட்டுதல் அமைப்புகள் மற்றும் நுண்செயலிகளையும் வழங்க முடியும் என்று கூறினார். ஈரான் தனது ராணுவ திறன்களை வலுப்படுத்த சீனாவுடனான உறவை பயன்படுத்தினால் 12 நாள் போர் ஈரானிய ஆட்சிக்கு ஒரு தோல்வியாக இல்லாமல் வெறும் வேகத்தடையாக இருக்கலாம் என்றும் அவர் எழுதினார். ஈரான் அதன் ஏவுகணை உற்பத்தியை மீண்டும் தொடங்கினால் உற்பத்தி செய்யப்படும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை இஸ்ரேலியர்களுக்கு முன்கூட்டியே அவற்றை அளிப்பதை கடினமாக்கி விடும் என்றும் ஆய்வாளரான லேர் கூறினார். ஈரானியர்கள் தங்கள் ஏவுகணை திட்டத்தில் தெளிவாக முதலீடு செய்துள்ளனர். அவர்கள் அதை ஒருபோதும் பேச்சுவார்த்தை மூலம் இழக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஈரானுடன் நடத்தும் இறுதி பேச்சுவார்த்தைகளில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு திட்டமும் உண்டு. அதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்கின்றன ஐரோப்பிய நாடுகள். செப்டம்பர் 27 காலக்கெடுவுக்கு முன்னர் ஐநா தடைகளை மீண்டும் விதிப்பதை தவிர்க்க ஈரானும் ஐரோப்பிய சக்திகளும் நேற்று புதன்கிழமை ஒரு கடைசி ஒப்பந்தத்தை எட்டுவதில் முரண்பட்டன. ஆனால் இரு தரப்பினரும் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு கதவை திறந்து வைத்துள்ளனர். E3 என்று அழைக்கப்படும் பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாசுடன் சேர்ந்து ஐநா பொது சபையின் ஓரத்தில் தங்கள் ஈரானிய சகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். கலாஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது ராஜதந்திரத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது, காலக்கெடு முடிவடைகிறது, பார்ப்போம். ஈரானிய தரப்பில் சில உண்மையான நடவடிக்கைகளை நாம் காண வேண்டும் என்று கூறினார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி E3 ஐநா தடைகளை மீண்டும் விதிக்க 30 நாட்கள் செயல்முறையை தொடங்கியது. இது செப்டம்பர் 27ஆம் தேதி முடிவடைகின்றது. அதற்கு இன்னமும் 2 தினங்களே உள்ளன. டெஹ்ரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுக்கும் நோக்கில் உலக வல்லரசுகளுடன் 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட தவறியதாக E3 குற்றம் சாட்டியது. ஐநா அணுசக்தி ஆய்வாளர்களுக்கான அணுகலை ஈரான் மீட்டெடுத்தால் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு குறித்த எச்சரிக்கையை நிவர்த்தி செய்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டால் ஐரோப்பிய சக்திகள் 6 மாதங்கள் வரை பொருளாதார தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதை தாமதப்படுத்த முன்வந்துள்ளன. ஆனால் சமரசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை அனைத்து தரப்பினரும் அறிந்திருந்தாலும் குறிப்பிடத்தக்க இடைவெளிகள் இருப்பதாக 3 ஐரோப்பிய ராஜதந்திரிகள் தெரிவித்தனர். தற்போதைக்கு ஈரான் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை. பந்து ஈரானின் மைதானத்தில் உள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி இறுதிக்குள் நீட்டிப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை டெஹ்ரானும் E3யும் எட்ட தவறினால் அதன் முக்கிய ஹைட்ரோ கார்பன் துறை உட்பட அனைத்து ஐநா தடைகளும் ஈரான் மீது புதுப்பிக்கப்படும். ஏற்கனவே விதிக்கப்பட்ட முடக்கும் தடைகளால் ஈரானிய பொருளாதாரம் ஏற்கனவே போராடி வருகிறது. தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக என்று டெஹ்ரான் நீண்ட காலமாக கூறி வருகின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடைகள் ஈரான் மீது மீண்டும் விதிக்கப்பட்டால் ஈரானின் நிலைமை கவலைக்கிடமாக மாறும். இப்போது நியூயார்க்கில் ஈரானுக்கும் E3க்கும் இடையிலான சந்திப்புக்கு முன்பு ஒரு ராஜதந்திர தீர்வை எட்டுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஹோகன் படேபோல் கூறினார். ஈரானின் சுப்ரீம் தலைவரின் மூத்த ஆலோசகரான அலி ட்ரக்ஜானி மேற்கு நாடுகள் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதாக விமர்சித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன.
செவ்வாய்க்கிழமை ஐநா பொதுசபையில் உரையாற்றிய ட்ரம்ப் ஈரானை அணு ஆயுதங்களை வைத்திருக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். சில மணி நேரம் கழித்து ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி பதிவு செய்யப்பட்ட செய்தியில் அணு ஆயுதங்கள் எங்களுக்கு தேவையில்லை, அவற்றை உற்பத்தி செய்ய நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார். E3 நிபந்தனைகளில் ஒன்றான வாஷிங்டனுடன் அதன் அணுசக்தி பணிகள் தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் கமேனி திட்டவட்டமாக நிராகரித்தார். மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் டெஹ்ரானின் நலன்களுக்கு சேவை செய்யாது என்றும் அது ஒரு முட்டுச்சந்தாக மாறும் என்றும் கூறினார்.